வேண்டும். என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். இல்லைங்கப்பா, எனக்காகமா சாக துணிச்சிட்டீங்கப்பா. ஐயா, இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவர்கள், நான் சாகத்தான் பிறந்தவள். இந்த உலகத்தில் சாக பிறந்தவளா? அம்மா, இந்த உயிர் இருக்குதே, அது அந்த ஆண்டவன் கொடுத்த உயிருமா. அந்த ஆண்டவனாக பார்த்து பரிசுக்குள் முன் அவசரப்பட்டு உயிரை துறப்பது தவறம்மா. நீங்க யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்கிறோம். ஐயா, நான் யார் தெரியுமா? நான் ஒரு நாட்டின் இளவரசி. ஒரு நாட்டின் இளவரசி? ஒரு நாட்டின் இளவரசிக்கே இந்த நிலையா? ஐயோ ஆண்டவா, இது என்ன சோதனை? ஆமா, நீ எந்த நாடு, உடைய பெயர் என்னம்மா? ஐயா, இது தெரிகின்றது சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டில் சத்தியபுரி நாட்டில் இளவரசியா? அம்மா, உடைய தாய் தன்னுடைய பெயர் என்னம்மா? ஐயா, என் தந்தை பெயரோ சத்தியசீல மன்னர், என் தாயார் பெயரோ சத்யாவதி. உடைய உடன் பிறந்தவள் யாராவது இருக்காங்களா அம்மா? ஐயா, எனக்கு உடன் பிறந்தவர்கள் 2 அண்ணன்கள் இருக்கின்றார்கள். 2 அண்ணனா? ஆமாங்க. மூத்தவன் பெயரோ மாறன், இளைவன் பெயரோ முத்து. உடைய பேர் என்னம்மா? ஐயா, என்னுடைய பெயரோ முத்தனுங்க. ஐயா, இறைவா, அம்மா, உடைய சிறி என்ற முத்து என்று கூறினாயே, அந்த முத்துவை பார்த்திருக்கியம்மா? இல்லைங்க. அந்த பாவியை பார்த்திருக்க முடியாதும்மா, பார்த்திருக்கவே முடியாது. நீ சின்ன சிறு குழந்தையா இருக்கும்போது உன்னை விட்டு அயல்நாடு சென்ற பாவி அம்மா, அவள் பாவி. அம்மா, முத்தழகு. ஆமா, இதையெல்லாம் கேட்கிறீங்களே, நீங்க யாரு? உடைய சிறி என்ற முத்து என்று கூறினாயே, அந்த முத்து யார் தெரியுமா? அந்த முத்து இந்த பாவி. அண்ணா, உங்களுடைய இரு பார்வைகளை விளந்து இந்த கானகத்தில் அலைந்து திரிந்து கொண்டு வருகின்றீர்கள். நீங்கள் எப்படி என்ன இரு பார்வைகளை விழுந்து விட்டீர்கள்? உங்களுடைய கண் பார்வை எப்படி அண்ணா போனது? எப்படின்னா உங்களுக்கு இந்த நிலைமை வந்தது? அண்ணா, அயல்நாடு சென்று பட்டங்கள் முடிந்து நம்முடைய தாய் தந்தையை காண வேண்டும், அண்ணனை காண வேண்டும், ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகியை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமா ஓடி வந்தம்மா. தங்கச்சி, நம்முடைய அரண்மனையிலே அண்ணி என்ற பெயர் இருக்கின்றாலே ஒரு பேய் செய்யாத தவறுக்காக என் மீது பழி சுமத்து என் இரு கண்களை படித்து நாட்டை விட்டு துறந்து விட்டாங்க. அந்த பாவியால் இரு பார்வைகளும் நீங்கள் இருந்து விட்டீர்களா? அந்த சதிகார கூட்டம் தான் என்னுடைய வாழ்க்கையை அடித்து விட்டார்கள். நான் செய்யாத தவறுக்கு என் மீது பழி சுமத்தி என்னை அடித்து என்னை சித்திரவதைகள் செய்து என் ஆர்வம் காற்றுக்கு திருத்தி விட்டார்கள். அண்ணா, உங்களை இந்த நிலைமையில் நான் இந்த பாவி நான் பார்க்க வேண்டுமா? அண்ணா, மலர்ந்தும் மலராத பாதி மலர் போலி மலரும்
பிறந்தும் ஒன்றாக வளர்ந்து மண்பாக பார்த்தோம் சில காலமே இந்த மண்ணும் கடல் வானம் மறைந்து முடிந்தால் மறக்க முடியாதம்மா உறவை பிரிக்க முடியாதம்மா தங்க கடியாரும் தந்தி மனம் பேசுவே ஒரு தந்தி மனம் பேசுவே பேசுவே நம்ம ஊருக்கு நாடகம் வந்து ஃபோன் பண்ணுறேன். என்னாலி நாடகம் இது முத கலைஞர் தோணும். உலகை விலை பேசுவே வெள்ளிக்கிழமை காம்பட்டில் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதம்மா உறவை பிரிக்க முடியாதம்மா ஆரிராரோ, ஆரிராரோ. நீங்க அழாதீங்கன்னா அண்ணா நாட்டு இளவரசரை பார்த்து திருமணம் முடித்து நீ சந்தோஷமா வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து இந்த அண்ணை ரசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே கடைசியில் உன்னை இந்த குளத்தில் பார்ப்பதற்கு இந்த பாவி நான் இன்னும் உயிரோடு அம்மா காலத்து வழியாக வந்தது எனக்கு பசிக்குதும்மா ஐயோ தாகமா இருக்குதும்மா தண்ணி வேணும்மா. தண்ணி வேணும்மா. அண்ணா அது ஒரு அம்மனுடைய ஆலயம் தெரிகின்றது. அந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருங்கள். உங்களுக்கு ஒண்ணும் அதற்கு உணவும் குடிப்பதற்கு தண்ணீரும் நான் கொண்டு வருகின்றேன். சீக்கிரமாம்மா தங்கச்சி என்ன உரைத்தாய்? என் நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லால் தூற்றுகின்றார்கள் என்று உரைத்தாய். ஆனால் என் நாடு நகர் அனைத்தும் நான் உன் பெயருக்கே எழுதி கொடுத்து விட்டேன். அப்படியா? ஆமா. அது மட்டும் கிடையாது. இனிமேல் இந்நாட்டுக்கு நீதான் மகாராணி. இனிமேல் இந்நாட்டுக்கு நான் தான் மன்னன். என்னது
இந்நாட்டுக்கு மகாராணி ஜபாரு. என்ன? எடிப்ப சொல்றேன். என்ன ஜபாரியா? சரி வா எடிப்போங்க. என்ன ஜபாரியா? சரிம்மா எடிப்போங்கள. இந்நாட்டு மகாராணி நான் தான். இந்நாட்டு மகாராணி நீ, இந்நாட்டு மன்னன் நான். நாட்டு அளவுடு. நாடு அளவுடா? எப்பொழுது இந்த நாடு நகர உப்பு சட்டி வரவோடு என்னுடைய பெயர், அதாவது இந்த கட்சியில பெயர் எழுதி வைக்கிறோம். கச்சிலை. அப்பொழுது ஆ. இந்த நாடு நகர அனைத்தும் எனக்கு சொந்தம். எழுதி வைப்பதற்கு முன்பாக நான் இந்த நாடு அடுத்து உனக்கு சொந்தங்க. அதனாலே இந்நாட்டு மகாராணினா இந்நாட்டு மகாராஜா நீங்க கிடையவே கிடையாது. நான் கிடையாது, நான் தான் இந்நாட்டு மகாராஜா.